ரிஷபம், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னங்க வாய்ப்பு? எங்களுக்கு என்ன பெருசா சேஞ்ச் நடக்க போகுது? ஆஸ் யூஷுவல் எல்லா அஸ்ட்ராலஜிஸும் இதான் சொல்றீங்க. இப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் பண்றீங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அஸ்ட்ராலஜியை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்புங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ரிப்பீட்டடா நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் சில பேர் கமெண்ட் பண்றீங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை செக் பண்ணுங்க. ராசி பலனை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. ராசி பலனுக்குள்ள மட்டும் ஜோதிடத்தை அடக்க முடியாது. உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா ஹாப்பனிங்ஸும் உங்களோட சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியில தான் இருக்கு. அதுவே நீங்க தெரிஞ்சுக்காம ராசி பலன் பத்தி மட்டுமே நீங்க நம்பிட்டு, ராசி பலன்ல ஒண்ணு சொன்னாங்க எனக்கே நடக்கல ஜோதிடம் போய், இப்படிங்கிற மாதிரி நீங்க வருஷ காலமா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லா சேனல்லையும் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸோட வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உங்க சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்னம்னு ஒண்ணு இருக்கு, தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கன்சல்டேஷன் பாத்தீங்கன்னா எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. எல்லாமே உங்களோட இண்டிவிஜுவல் பர்த் சார்ட்டை பர்சனலா நானே ரீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ ரொம்பவே ரிலையபிளா இருக்கும். என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ரிஷபம் ராசிக்கு இந்த நவம்பர் மாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. லக்னாதிபதி 6வது இடத்துல இருக்கு. 6வது இடம் ஆட்சியா இருக்கு. 6வது இடம் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. ஸோ வேலை சம்பந்தமாவே உங்களோட எண்ணங்கள் இருக்கும். கடன் இதுக்கு முன்னாடி கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா கடன் கிடைக்கும். ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகிற மாதிரியான விஷயம் நடக்கும். கடன் சம்பந்தமா வேலை சம்பந்தமாவே உங்களுடைய எண்ணங்கள் இந்த நவம்பர் மாசம் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப இன்வால்வ்டா இருப்பீங்க. சுக்கிரன் என்னதான் வந்து லக்னாதிபதியா இருந்தா கூட 6வது இடம் சம்பந்தமா உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கும், எதிர்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 6வது அதிபதி கடன், நோய், எதிரி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி ஆட்சி ஆகிறதுனால கொஞ்சம் சிக்காகிற மாதிரியான விஷயம் நடக்கும். பெரிய அளவுல பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எதிரிகளையும் கொடுக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கக்கூடிய இடத்துல, இந்த மாதிரி உங்களோட ஆம்பியன்ஸ்ல உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. ஜாப்லெஸ்ஸா இருந்தவங்க, ஜாப்ல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறவங்க, அப்ரிசியேஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த நவம்பர் மாசம் வேலை சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு நேரெதிர் 7வது இடம், 7வது அதிபதி செவ்வாய் 7வது இடத்துல ஆட்சியா இருந்து உச்சகுருடைய பார்வையிலே இருக்காங்க. சோ புதன் செவ்வாய் ரெண்டும் ஒன்னாவே சேர்ந்தே டிராவல் ஆகுற மாதிரி இருக்குங்க. கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், மனைவி கணவனால உதவி இருக்கும், கணவன் மனைவி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நண்பர்களால உதவி கிடைக்கும். புதிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, கண்டிப்பா நடக்கும். அதுக்கடுத்து சகோதர காரகனான செவ்வாய் நல்ல சுபத்தன்மையோட இருக்கு. சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானத்துக்கு 3வது இடத்துக்கு குரு வந்து உச்சமாகுது. இளைய சகோதரனால நிறைய நன்மைகள் இருக்கும். முயற்சி, உதவி, கீர்த்தி, புகழ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். சில பேருக்கு புகழ் அடைகிற அமைப்பு கூட இருக்கு. சினிமா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் பண்றவங்க, உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஒரு சடனா லைம்லைட் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அது 2வது அதிபதி தனஸ்தானாதிபதியான புதன் உச்சகுருடைய பார்வையில இருக்கிறதுனாலையும், தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உச்சமாகிறதுனாலையும் பணவரவுகள் கண்டிப்பா இருக்குங்க. தனாதிபதி குருவுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நல்ல பணவரவுகள் இருக்கிறத பாப்பீங்க. சகோதர உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய சகோதர உறவு ரொம்பவே நல்லா இருக்கும். மூத்த சகோதர உறவு, மூத்த சகோதர ஸ்தானத்துல 11வது இடத்துல சனி இருந்தா கூட குருவுடைய பார்வை அந்த சனியுடைய தீவிரத்தை, அதோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைக்கும். ஸோ பெரிய அளவுல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசி மேல வந்து சனி பார்வை விழுந்துட்டு இருந்துச்சு, நமக்கு தான் 7.5 சனி அஷ்டம சனி எதுவும் நடக்கலையே, ஆனாலும் ஏன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. என்ன ரீசன்னா சனியுடைய 3வது பார்வை உங்களுடைய ராசி மேல பட்டனால சில மனக்கலக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். மனம் ஒரு நிலையில இல்லாம இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த ஒரு 50 நாளைக்கு இருக்காது. ஏன்னா உச்ச குருவுடைய பார்வை வாங்கின சனி இந்த விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாம ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு அப்படி இருக்கும். பெரிய அளவுல அதோட சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. 4வது அதிபதி சூரியன் நீசமா இருந்தா கூட சுக்கரனுடைய இணைவுல 6வது இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு.
நீசம் அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது. நீச பங்கத்தை அடைஞ்சிருக்கு உங்களுடைய 4வது அதிபதி. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் இருக்கும். புதுசா வீடு வாங்குறது, லோன் மூலமா வீடு வாங்குறது, லோன் மூலமா கார் வாங்குறது மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவி, காதலன் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தவங்க கூட கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுவீங்க. குருவுடைய பார்வை உங்களுடைய 7வது இடத்துல படுறதுனால பணவரவு கண்டிப்பா இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனஸ்தானாதிபதியான புதனும் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கு. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி 9, 10வது அதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம். சனியும் நல்லா உச்ச குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால பணவரவுகள் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது கெடுபலன்கள் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல எதுவுமே கிடையாது. படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, அம்மா விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ற மாதிரியான விஷயம் இதெல்லாம் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா 4வது அதிபதியான சூரியன் உங்களுடைய லக்னாதிபதியோட சேர்ந்து சுபத்தன்மை அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல நிறைய படிப்பு விஷயங்கள்ல, படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மைகள் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாசமாவே இந்த நவம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. கெடுபலன்கள் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுல எதுவுமே கிடையாது. ஆனாலும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல மட்டும் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அது அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே இருக்கிறது தான். சந்திராஷ்டமம் அப்படின்னா மனோகாரகன், மனசை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ல மறையிறது தான் சந்திராஷ்டமம். மனசு ஒரு நிலையில இருக்காது, கன்ஃபியூஸ்டா இருக்கும், குழப்பம் இருக்கும், மந்தமா இருப்பீங்க, முடிவெடுக்க முடியாது. இதெல்லாம் நடக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல. சோ சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்தரணும். ஆனா இந்த மாசம் நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய 23, 24ஆம் தேதிகள்ல உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால அந்த தேதிகள்ல மட்டும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையிலே இருந்துச்சு. சந்திராஷ்டமம் நாட்கள்ல பெரிய அளவுல நீங்க பாதிக்கப்படல, உங்களால அதை ஃபீல் கூட பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. ஆனா இந்த நவம்பர் மாசம் மட்டும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் 2-3 நாட்கள்ல. ஏன்னா குரு பார்வை விலகிருச்சு. குரு மிதுனம் ராசி மேல இருந்து உங்களுடைய 8வது இடத்தை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்ப குரு பார்வை விலகுனால சந்திராஷ்டமம் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும். இந்த நவம்பர் மாசம் சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஓகே, நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம் பாத்துடலாமா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெரியரா இருக்கட்டும், பினான்சியல் சுச்சுவேஷனா இருக்கட்டும், எல்லாமே பெட்டராவே இருக்குங்க. பெரிய அளவுல எந்த ஒரு கெடுபலனுமே அதுல கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அதிசார அமைப்புல கடகம் ராசி மேல குரு உச்சமாகுது. அது ரொம்பவே நல்ல விஷயம். உச்ச குருவுடைய பார்வை தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்கள்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 நாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க போகுது. அதை நீங்க ரைட்டா யூஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மத்தபடி ரொம்பவே நல்லாவே இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் நீங்க புக் பண்ணிக்கலாம். மத்த ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.